வெல்கம் டு வே டு கோ. இன்னைக்கு நம்ம தனி வட்டி ரிலேட்டட் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். கொஸ்டின் ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுறேன். அனிதா ரூபாய் 9,000 வட்டி கடைக்காரரிடம் ஆண்டு வட்டி வீதம் 15% கடனாக பெற்றாள். 3 ஆண்டுகள் கழித்து 12,500 மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தார் எனில் அந்த கை கடிகாரத்தின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 9,000 கடன் வாங்கியிருக்காங்க, 15% இன்ட்ரெஸ்ட்ல வாங்கியிருக்காங்க. அது 3 ஆண்டுகள் கழித்து 12,500 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு கை கடிகாரம் வாட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபுல் அமௌண்ட்டில் கை கடிகார அமௌண்ட்டும் சேர்ந்துருக்கும். ஆனால் அந்த கை கடிகார அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போது நம்ம அசல் தெரியும், வட்டி வீதம் தெரியும், இயர் தெரியும். அப்போது நம்ம வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஓகேங்களா? இப்போ 9,000க்கு 15%க்கு 3 வருஷத்துக்கு எவ்வளோ நம்ம பார்க்கணும்னா, ஃபார்முலா வந்து PNR டிவைடட் பை 100. ஓகேங்களா? அப்போது இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ அடிச்சாச்சுன்னா 90 × 15 எவ்வளோ வருது? 0 9 5 45 0 1 9 9 0 5 10 11 12 13 1350 இந்த 3 பெருக்கணும். 1350 3 பெருக்கணும் அப்படின்னா 0 3 5 15க்கு 5 மீதி 1 3 9 1 10க்கு 0 மீதி 1 1 3 1 4. அப்போது 4,050 ரூபா வட்டி. ஓகேங்களா? அப்போ 4,050 ரூபா வட்டி கிடைச்சிருக்கு. அவங்க கட்ட வேண்டியது 4,050 ரூபா வட்டி கட்ட வேண்டியது. அப்போது அசல் கூட வட்டியை கூட்டினா நம்ம வந்து மொத்த அமௌண்ட் கிடைச்சிடல, மொத்தமாக அவங்க கட்ட வேண்டிய தொகை கிடைச்சிடல. அப்போது 9,000 + 4,050 ரூபா போட்டோம் அப்படின்னா 0 5 0 10 11 12 13 13,050 ரூபா அவங்க கட்ட வேண்டிய மொத்த அமௌண்ட். ஆனால் அவங்க எவ்வளோ தான் கட்டியிருக்காங்க? 12,500 தான் கட்டியிருக்காங்க. மீதிக்கு கை கடிகாரம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 12,500 இந்த 13,050 கழிச்சிட்டோம் அப்படின்னா கை கடிகாரத்தின் விலை தெரிஞ்சிடும்ல. அப்போது 12,500 கழிச்சா என்ன வரும்? 0 5 30ல் 25 போயிடுச்சுன்னா 5 இன்னும் 1 போயிடுச்சுன்னா 0. அப்போது 550 ரூபா கை கடிகாரம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அவங்க 12,500 + 550 ரூபா விலை மதிப்புள்ள ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அவங்க 13,500 ரூபா, அதாவது 13,050 ரூபா மொத்த கடனை அடைச்சிருக்காங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.